Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 35 சைஸ்னுடைய சுடிதார். சுடிதாருக்கு வந்து எப்படி நம்ம மெஷர்மென்ட்ஸ் நோட் பண்ணி இதல மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே சுடிதாரை பத்தி இருக்கு நிறைய. கட்டிங் எப்படி மெஷர்மென்ட் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே. அதுல வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்க முடியாதவங்களுக்கு புதுசா வந்தவங்களுக்காக இப்போ நான் மறுபடியும் இதனுடைய கட்டிங் என்ன, அதுல என்னென்ன நம்ம மெஷர்மென்ட்ஸ் எப்படி போடுவோம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே சுடிதாருடைய இது ஃபோல்டிங் பாத்தீங்க அப்படினா நீல வாக்குல தான் ரெண்டா மடிப்போம். அதுக்கு அப்புறம் அத குறுக்கு வாக்குல ரெண்டா மடிப்போம். அதாவது லெந்த் வைஸ் கிராஸ் ஃபோல்ட் அப்படினு தான் நம்ம இத சொல்லுவோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பேண்ட் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் கீழ இருக்கும். அதே மாதிரி டாப் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் வந்து மேல இருக்கும். கீழ இருக்கிற பகுதியில இருந்து தான் நம்ம மெஷர்மென்ட்ஸ் கொண்டு போவோம். பேண்ட்க்கு மேல இருந்து கீழ கொண்டு வருவோம். டாப்புக்கு கீழ இருந்து மேல கொண்டு போவோம். ஏனா மேல் பகுதியில தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அதனால துணி எக்ஸஸா வேணும் அப்படினா நமக்கு ஷோல்டர் பகுதியில தான் நமக்கு தேவைப்படும். அதனால இப்ப கீழ இருந்து மேல நான் வந்து 38 இன்ச்சுக்கு உயரம் மார்க் பண்றேன். ஷோல்டர் 6 இன்ச், ஆர்ம் ஹோல் 6.5 இன்ச். 6.5 இன்ச்ங்கறத நீங்க 7 இன்ச்சா கூட உயரம் வெச்சுக்கலாம். 39 35 + 4 39. அப்புறம் அதுக்கு வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 14 இன்ச். அதே மாதிரி சைடு கட் பாத்தீங்க அப்படினா 21 இன்ச், உயரம் 38 இன்ச். கீழ பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கிராஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணேன், அடுத்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணேன். அதுக்கு அப்புறம் செஸ்ட் ரவுண்ட், வெயிஸ்ட் ரவுண்ட், அடுத்து ஹிப் ரவுண்ட் அல்லது சீட் ரவுண்ட். அதுக்கு அப்புறம் கீழ வந்து டவருக்கும் சீட் ரவுண்டுக்கும் 1 இன்ச் வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருந்தா போதும். கீழ 11.5 இன்ச், அது ஹிப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10.5 இன்ச். மேல பாத்தீங்க அப்படினா 9.25 இன்ச் வருது. சென்டர்ல பாத்தீங்கன்னா 8 இன்ச். 8 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பேக்ல வந்து நம்ம டாட் போடுவோம். அதோட சேர்த்து தான் நான் வெச்சிருக்கேன். எப்பவுமே நீங்க ஒரு சுடிதாருக்கு மார்க் பண்ணும்போது அதனுடைய ஷேப் வெச்சு அது கரெக்டான ஒரு ஃபிட்டிங்ல வருமா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே செஸ்ட், வெயிஸ்ட், ஹிப் இந்த மூணு பாக்கும்போது ஒரு பென் ஷேப்ல ஒரு கர்வ் வர மாதிரி கரெக்டா இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சர் உள்ளவங்களுக்கு, நார்மலா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது லீனா இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி வரும், ஃபேட்டா இருக்கவங்களுக்கு ஒரே மாதிரி வரும். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படினா கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதை பாக்கும்போதே உங்களுக்கு அந்த சுடிதாருடைய ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 16, அதுல ஹாஃப் வந்து 8 இன்ச். நெக் பாத்தீங்க அப்படினா 2.25 வைக்கிறேன். கேன்வாஸ்ல பேக் நெக் கட் பண்ணும்போது 2.25 கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது 3 இன்ச்சுக்கு கட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ், பேக் வந்து உள்ள ஒரு கிளாத் கொடுத்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சு அப்படின்னா ஷோல்டர் ஃபால் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதனால நான் பேக்ல வந்து நான் கேன்வாஸ் வைக்கல. இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கர்வ் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு மட்டும் 1.5 இன்ச், சீட் கிட்ட மட்டும் 1 இன்ச். அந்த 1 இன்ச் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா டவர் வந்து நீங்க சைடு ஸ்லிட்டு ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக துணி இருந்துச்சு அப்படின்னா அது பட்டையா ஒரு மாதிரி சுருக்கமாக வரும். அவ்வளோ இருக்கக்கூடாது. 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் போதும். கொஞ்சம் தின்னா ஃபோல்ட் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் சைடில் வந்து அந்த ஸ்லிட்டு வந்து நல்லா இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிராஸாக 1/2 இன்ச்சுக்கு போட்டிருந்தேன், அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல், அப்புறம் அப்படியே சைடு வந்து 2 லைன் போட்டிருக்கு. அதை பார்த்து கட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாமல் உள்பக்கம் கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவுட்ரு வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதை தான் வந்து நம்ம கட் பண்ணணும். அந்த இடத்துல மட்டும் நல்லா ஷேப் கொண்டு வாங்க. அந்த செஸ்ட் கிட்ட மட்டும் நல்லா அந்த பெண்ட் வரும்போது அழகா ஒரு ஷேப் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணுங்க. பேக் வந்து டாட் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு செஸ்ட் இருக்கு, அதனால துணி டைட் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு வந்து பேக் வந்து என்ன ஆகும்னா லூஸா இருக்கும். அந்த பேக் வர லூஸை வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம பேக்ல வந்து டாட் பிடிக்கிறோம். அந்த டாட்டும் கரெக்டா சென்டரான இடத்துல நீங்க பிடிக்கணும். அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இப்போ இதில் வந்து எங்கெங்க நாச் போடுவோம், எங்கெங்க நீடில் மார்க் போடுவோம் அப்படிங்கிறத கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த 3 மார்க் மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போடுவேன். அப்போ வந்து நார்மலாக ஒரு லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் ஒரு சிலர் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் சொல்லும்போது கரெக்டான அந்த ஷேப் வந்து வளைவு ஷேப்பில் வேணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம நீடிலில் வந்து ஊசி மார்க் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி வெயிஸ்ட்டுக்கிட்ட அதை கரெக்டாக சென்டர் பண்ணி அந்த 8 இன்ச்சை கரெக்டாக சென்டர் பண்ணி அதே 8 இன்ச்சு உயரத்தில் 4 இன்ச்சு 4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு டாட்டுக்கு வந்து சென்டர் டாட்டுக்கு வந்து நான் நீடில் மார்க் போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணிக்கலாம், அதை மெஷர் பண்ண தேவையில்லை. பேக் நெக்குக்கு மட்டும் நம்ம வந்து 6.5 + அரை இன்ச்சு வச்சு 7 இன்ச்சுக்கு நீடில் மார்க் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம பாக்ஸ் போட்டு அந்த ரவுண்ட் ஷேப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் ரவுண்டு ஓவல் ஷேப் எப்படி வேணும்னாலும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் 2 கிளாத்து, அதனால தான் மேலே வந்து பிளாக்கும் கீழே பிளாக்கும் மேலே வந்து பீச் கலரும் இருக்குது. அதே மாதிரி ஆம் ஹோல் கிட்ட நாச் போட்டுக்கோங்க, மேலே சென்டர் நாச் போட்டுக்கோங்க. இது உள்கை கட் பண்ணிவிட்டு அதாவது ஆம் ஹோல் டெப்த்து கட் பண்ணிவிட்டு அதுலேயும் நாச் போட்டுக்கோங்க. இப்போ பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வைடாலாம் கட் பண்ணாதீங்க, உள்ளே ஒரு கிளாத்து மட்டும்தான் எக்ஸஸாக உள்ளே கொடுத்து தைப்போம். அப்போ வந்து அது ரொம்ப வந்து ஓப்பன் ஆகிடக்கூடாது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கீழே கட் பண்ண அதே பீஸை வச்சு மேலே வர நெக்கையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் டெப்த்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு டாப் எடுத்தால் அதில் என்னென்னலாம் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்போவும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன நாச்சஸ்ஸு, என்னென்ன நீடில் மார்க்கு, உள்கை எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் மேலே இருக்க கிளாத்து மட்டும்தான், பின்னாடி இருக்கிறது வந்து நெக்கு வெட்டியிருக்கேன், அதை வந்து வெட்டக்கூடாது. மேலே இருக்க கிளாத்து மட்டும்தான் ஃப்ரண்ட்டு, அதனால் அதில் மட்டும்தான் நம்ம ஆம் ஹோல் வந்து டெப்த்து வெட்டி நாச் போடணும். நான் ஒரு தடவை கட் பண்ணிட்டேன்னா அந்த ஆம் ஹோலை மட்டும் நிறைய தடவை நான் மெஷர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஆம் ஹோல் ஃபிட்டிங் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு போடும்போது அது கரெக்டாக ஒரு ஃபிட்டிங்கில் வரும். இல்லாட்டி நம்ம அதை மெஷர் பண்ணாமல் ஒன்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம முன்ன பின்ன வந்துச்சுன்னா கூட மறுபடியும் அதில் டைட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆம் ஹோல் மெஷர் ஒவ்வொரு தடவை ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணி பாருங்கள், ஆம் ஹோல் கட் பண்ணினதுக்கப்புறம் மெஷர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் ஒரு தடவை ஆம் ஹோல் மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நம்ம வந்து ஸ்லீவினுடைய ஆம் ஹோலுக்கும் கரெக்டாக கொண்டு வரணும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சுடிதாரை பொறுத்த வரைக்கும் லைனிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு 2.5 மீட்டர் எடுத்தால் வேணால் உங்களுக்கு லென்த்தில் வந்து ஸ்லீவ் கட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து கிராஸில் தான் வந்து நம்மளால் போட முடியும். ஏன்னா மேலே வர்ற துணி வந்து அந்த மாதிரி தான். கீழே ஸ்லீவ் வந்து பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து சுடிதாருக்கு ஒரு மாதிரியும் ப்ளவுஸுக்கு ஒரு மாதிரியுமே கட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு என்ன ஃபிட்டிங் இருக்குதோ அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஃபிட்டிங் எல்லாமே ஒரு ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் மாதிரி தான் சுடிதாருக்கும் நம்ம மேக்ஸிமம் பண்ணுறோம். அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து ரொம்ப லூஸாகவும் ஸ்லீவ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லென்த்தாக அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லீவ் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா
மேக்ஸிமம் சுடிதாரு ப்ளவுஸு எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த உள்ள அடிக்கை அளவு, அதாவது அண்டர் ஆர்முடைய லென்த்து வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுமே ஒழிய, மற்றபடி வெட்டுற அந்த மெத்தடு ஷேப்பு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஸ்லீவனுடைய ஸ்டைலை பொறுத்து மட்டும்தான் நம்ம மாற்றிக்குவோம். பேசிக்காக கட் பண்ணுறது எல்லாம் ஒரே மெத்தடில் தான். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் கேன்வாஸில் என்ன மாடல் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு சுடிதாருக்கு ஒரு பாடி அதில் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஸ்லீவ் எப்படி அந்த இதெல்லாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் டைமுக்கு பொறுத்த மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.